இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து கேஸ் டைனமிக்ஸ் அண்ட் ஜெட் ப்ரொபல்சன். இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் 2 யூனிட்டில் தியரி, 3 யூனிட்டில் ப்ராப்ளம் கேட்பாங்க. இப்போ வந்து நான் சொல்கிற ஆர்டரில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். யூனிட் ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் 4 தியரி, ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இந்த 4 கொஷின் படிச்சிங்கன்னா கம்பல்சரி ஒரு 16 மார்க் அட்டன் பண்ணிடலாம். அப்படி இல்லாட்டி இந்த ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து ரேம் ஜெட் இன்ஜின், பல்ஸ் ஜெட் இன்ஜின், டர்போ ஜெட் இன்ஜின், டர்போ ப்ரோப் இன்ஜின். இது 4 படிச்சிட்டிங்க. இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரஸனாக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ராப்ளம் படிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் லிக்விட் ப்ரொபலன் ராக்கெட் இன்ஜின், சாலிட் ப்ரொபலன் ராக்கெட் இன்ஜின், ஹைப்ரிட் ப்ரொபலன் ராக்கெட் இன்ஜின். இது 3 தியரி. இது படிச்சிட்டிங்கன்னா அப்புறம் ப்ராப்ளம் படிக்கலாம். என்ன 3 தியரி படித்தாலே கம்பல்சரி அட்டன் பண்ணிடலாம். தியரி பிடிக்கலாட்டி ப்ராப்ளம் படிங்க. இதில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங், டைப்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ், ஃபீட் சிஸ்டம். இதில் வந்து ப்ராப்பர்ட்டிஸும் ஃபீட் சிஸ்டம் தான் நிறையா வருஷம் கேட்டிருக்காங்க. அதனால் இதை கொஞ்சம் தரவாக படிச்சுக்கோங்க. யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் நார்மல் ஷாக், ஆப்ளிக் ஷாக் தான் இருக்குது. ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தரவாக படிச்சுக்காங்க. ஆனால் நிறையா வருஷம் நார்மல் ஷாக் தான் கேட்டிருக்காங்க. ஆப்ளிக் ஷாக் வந்து ஒரு 10 பேஜ் தான் இருக்கும். இருந்தாலும் இது கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். நார்மல் ஷாக் படிச்சுக்காங்க. இதில் வந்து காமா 1.3, 1.4 பார்த்து டேட்டா புள்ள எடுக்கணும். ஐசன்ட்ரோபிக் ஃப்ளோனா கேஸ் டேபிள் 20, நார்மல் ஷாக்னா 47. இதில் என்ன கண்டுபிடிப்போம்னா எம்டிபிசி. இதில் எப்படின்னா M1 T1 P1 C1 கொடுத்து M2 T2 P2 C2 கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதை எப்படி எக்ஸாமில் எழுதணும்னா கிவன் டேட்டா டு ஃபைண்ட் சொல்யூஷன் ரிசல்ட் இந்த மாதிரி எழுதினா தான் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் ரியலைஸ் ஃப்ளோ, ஃபேன் ஆஃப் ஃப்ளோ. இது ரெண்டுலேருந்து ஏதாச்சும் ஒன்று தரவாக படிச்சுக்காங்க. அதுலேருந்து ஒன்று வந்துடும். ரியலைஸ் ஃப்ளோவில் என்ன கண்டுபிடிப்போம்னா ப்ரெஷர், டெம்பரேச்சர், சி ஹீட் ட்ரீட்மெண்ட், என்ட்ரோபி. ஃபேன் ஆஃப் ஃப்ளோவில் வந்து எல் மேக்ஸ், பி ப்ரெஷர், டெம்பரேச்சர், சி கண்டுபிடிப்போம். இதுவும் வந்து பேஜ் நம்பர் 2047 வந்து அதோடைய வேல்யூஸ்லாம் இருக்கும். சப்ஸ்டிட்யூட் பண்ணுறது தான். இதுவும் கிவன் எப்படி எழுதணும்னா கிவன் டேட்டா டு ஃபைண்ட் சொல்யூஷன் ரிசல்ட் அப்படி தான் எழுதணும். இதில் வந்து டெரிவேஷன் கேட்டாங்கன்னா ஃபேன் ஆஃப் ஃப்ளோ வந்து கேஸ் டேபிள் வந்து டெரிவேஷன் இருக்கும். அதை பார்த்து எழுதிருங்க. யூனிட் 1 இதில் என்னென்னா ப்ராப்ளம் டு ஃபைண்ட் மேக் நம்பர், ஸ்டாக்னேஷன் டெம்பரேச்சர், ஸ்டாக்னேஷன் ப்ரெஷர். ரொம்ப ஈஸி தான். இது 3 தான் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. கேஸ் டேபிளை பார்த்து நம்ம ஈஸியாக டெரைவ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி அதோட எதிர் சாய்ஸ் வந்து ஐசன்ட்ரோபிக் ஃப்ளோ ப்ராப்ளம். இதோட டெரிவேஷன் இதுலேருந்து கேட்க சான்ஸ் உண்டு. இந்த டெரிவேஷனும் டேட்டா புக்கில் இருக்கும், கேஸ் டேபிளில் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் படிச்சுக்கலாம். நம்ம கேஸ் டைனமிக்ஸ் அண்ட் ஜெட் ப்ரொபல்சனை பொறுத்த வரைக்கும் 2 யூனிட் தியரி, 3 யூனிட் ப்ராப்ளம். இது வந்து ரொம்ப குழப்பிக்காமல் ஜென்ரலாக படித்தோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.